தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீ நம்பிக்கையோட இருமா. உன்னோட ஒரே நம்பிக்கையில தான் சண்முகம், கார்த்தி, நாங்க எல்லாரும் ஏன் இந்த மொத்த குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா. சொல்ல போனா இந்த குடும்பத்தோட தேருக்கு நீ அச்சாணி மாதிரிமா. மா, நீ மனசு உடைஞ்சிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் நீ தைரியமா நின்னு ஒரு கை பாத்துடலான்னு முடிவு பண்ணுமா. ஏமா, உனக்கு பின்னாடி நான் இருக்கேம்மா. சரிங்க சித்தப்பா. சரிம்மா. கார்த்தி எங்கம்மா? மாடியில இருக்காரு சித்தப்பா. சரிம்மா, நான் போய் அவனை பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதம்மா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க சித்தப்பா. சரிம்மா. கார்த்தி, நீ என்கிட்ட பொய் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. ரம்யா விஷயத்துல நீ என்கிட்ட கூட உண்மையா இல்லையே கார்த்தி. மாமா, அப்படிலாம் இல்ல. நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? ரம்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னியா இல்லையா? ஆனா அதுக்கப்புறமும் இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கேடா. இப்படி எல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் எல்லாத்தையும் உன்னை உடைச்சு பேசிடுன்னு சொன்னேன். நீ எதுவுமே பேசாம இருந்து இப்போ அது எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? கொஞ்சம் பேசி சரி பண்ணக்கூடிய விஷயத்த இப்போ பேசினாலும் சரி பண்ண முடியாத இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையாடா? மாமா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது மாமா. என்ன கார்த்தி, இதெல்லாம் ஒரு பதிலா? நீ இப்படி சொல்லலாமா? நாம நினைக்கிறது எதுதான் நடக்குது? எதுவுமே நடக்கிறது இல்லையேப்பா. நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்குல்ல. நாம அப்ப உஷாரா தானே இருக்கணும். எல்லாத்திலயும் தெளிவா முடிவு எடுக்க வேண்டாமா? இதுதான்ப்பா நான் ஆரம்பத்துல இருந்து உனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது உனக்கு புரியவே இல்லையா? உனக்கு உண்மையை சொல்லாம நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்னா அந்த உண்மையும் அதுவா வாய் மூடிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சியா? அது எங்கேயாவது எப்படியாவது வெளியே வந்துடும் கார்த்தி. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைச்சுதான் என்னால முடிஞ்ச முயற்சியை பண்ணணும்னு முடிவெடுத்தேன். மக்கள் கோர தீர்ப்பு முகாம் நடக்கிறப்ப ஒரு மனுவை எழுதி கொண்டு போய் கமிஷனர் கிட்ட கொடுத்தேன். அந்த மனுவை அந்த பொண்ணு படிச்சு பார்த்துட்டு அதுகிட்டயே வச்சுக்கிச்சு. இப்போ நானும் சண்முகமும் அத பார்க்க போயிருக்கும் போது மனு வந்து பரிசீலனையில இருக்குன்னு சொல்லி என்கிட்ட திருப்பி கொடுத்துருச்சு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கு. அது என்ன முடிவுன்னு தெரியல. அது என்ன முடிவுனா எடுத்துட்டு போட்டோம். ஆனா நீ மனசுக்குள்ள உறுதியா இரு, தெளிவா இரு. அன்னத்தை காலத்துக்கும் கைவிட்டுற கூடாதுங்கிற உன்னோட முடிவுல நீ தீர்மானமா இருடா. அண்ணோ கண் கலங்கி நிக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அண்ணன் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, அதோட கண்ணீரை துடைக்க தெய்வமே இறங்கி வரும். அந்த கண்ணீருக்கு காரணமானவங்களை தண்டிக்கும். இத மட்டும் நீ நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்க. அன்னத்தை அழ விட்டுறாதரா.
சின்னதா, இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லாம மறைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சின்னதா. ரம்யா தான் நம்ம ஊருக்கு புது கமிஷனரா வந்திருக்காங்கன்னு நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சொல்லுங்க சின்னதா. இல்ல அண்ணா, அப்படி இல்ல. அது வந்து என்ன சின்னதா, ஏன் இப்படி மென்னு முழுங்குறீங்க? ரம்யா ஜீப்ல இருந்து இறங்கி வந்து பார்த்ததும் எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா? ரம்யாவை பார்த்ததும் நான் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாயிட்டேன். ஆனா அவங்க என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலையே. ஏன்? அதோட இல்லாம புது கமிஷனர் உங்களை வேலையில பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரிஞ்சப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் பழக்கம் இல்ல போல இருக்கு. அவங்கள உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது போல இருக்கு. அதனாலதான் உங்களோட கேரக்டரும் சின்சியாரிட்டியும் தெரியாம அவங்க உங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா உங்க ஃப்ரெண்ட் ரம்யா தான் புது கமிஷனரா வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணணும்? அது வந்து அவங்களுக்கு தான் உங்களை பத்தி நல்லாவே தெரியுமே. அப்படியே இப்படி எல்லாம் நடந்துக்கணும்? அவங்களுக்கு உங்க மேல என்ன கோவம் சின்னதா? உங்க மேல அவங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? அன்னைக்கு நம்மள பாக்குறதுக்காக வந்தவங்க பார்க்காமலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தீங்க. இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க ஏன் இப்படி விரோதி மாதிரி நடத்துறாங்க உங்களை? ரம்யா என்னைய விரோதியா நினைச்சு நீ நடத்தல, என்னை ஒரு துரோகியா நினைச்சு நடத்துறா. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? என்ன சின்னதா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? எதுக்காக இப்படி மாறினாங்க? சின்னதா, பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம இருக்கிறதும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுரும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப கேக்குறேன், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இல்ல அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்காக இப்படி நடந்துக்கணும்? அவங்களுக்கு நம்ம மேல என்ன வெறுப்பு, என்ன கோவம்? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ரம்யாக்கு நம்ம மேல தனிப்பட்ட வெறுப்போ கோவமோ கிடையாது. அவங்க என் ஃப்ரெண்டா இருக்கும்போது எப்படி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அது மாதிரி தான் இப்போ கமிஷனரா இருக்கும்போது எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாங்க. அப்புறம் நீயும் அப்பாவும் நினைக்கிற மாதிரி அவங்க எனக்கு மட்டும் அதிக வேலை சொல்றது இல்லை. ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் அவங்க இப்படி தான் வேலை சொல்றாங்க. அவ்வளோ ஏன், அவங்களே 24 hours ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க என் மேல கோவத்திலேயோ வருத்தத்திலேயோ என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அவங்க என் வேலையை தாண்டி எதுவுமே சொல்றது இல்லை, வேலையை தான் செய்ய சொல்றாங்க. அது எப்படி நம்ம தப்பா எடுத்துக்க முடியும்?